ஹலோ எவ்ரிவன், ஐம் அட்வொகேட் ஃப்ராங்க்லின் ஜோஷுவா. என்ன சார் காலேஜில் என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ் அப்படின்னு ஒரு இது படிக்கிறோம், இந்த சுற்றுச்சூழல் கல்வி எதனால் சார் நாங்கள் படிக்கிறோம் அப்படின்னு எங்களுக்கு தெரியணும் சார். இதில் ஒரு சம்டைம்ஸ் அரியர் வேறு வந்துடுது சார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா ஒரு கேஸ்லாவை பார்க்கலாம். எம்சி மேத்தா வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா, இதே நேமில் நிறைய கேஸ்லாம் இருக்கும். பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன், பொது நல வழக்குகளை வந்து எம்சி மேத்தா அவர்கள் வந்து நிறைய ஃபைல் பண்ணியிருப்பார். அதில் ஒரு கேஸ் தான் வந்து ஆர்டிகல் 51 ஏஜி. இப்போ ஏஜி டோரா புஜ்ஜி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. டோரா புஜ்ஜியில் என்னங்க வரும்? மலை, காடு, டோராவோட வீடு, அந்த மாதிரி வந்து இயற்கை வளங்களை பாதுகாக்கணும், அதுக்கான ஷார்ட்கட்டு தான் அது. அப்போ 51 ஏஜி பிரகாரம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, மத்திய அரசுக்கு கொஞ்சம் உத்தரவிடுங்க. அதாவது எல்லா கல்வி நிலையங்களையும் கட்டாயம் வாரத்துக்கு ஒரு பீரியட் வைங்க, ஒரு அவர் நீங்கள் வைக்கும் போது சுற்றுச்சூழலை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த பொது நல வழக்கு போட்டதுக்கப்புறம் உச்சநீதிமன்றம் ஆணையிடுறாங்க, பெருநகரமாக இருக்கட்டும், நகரமாக இருக்கட்டும், இல்லை கிராமங்கள், எல்லா பகுதிகளுமே வந்து சுகாதாரம் குறித்து, சுற்றுச்சூழலை குறித்து ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணும். கரெக்டாக ஒரு வாரம் செலிப்ரேட் பண்ணுவோம், இதெல்லாம் எப்படியெல்லாம் பராமரிக்கணும் அப்படின்னு நிச்சயமாக பண்ணுவோம். மத்திய அரசே ஒரு புக் ரிலீஸ் பண்ணிவிட்டு அதை கட்டாயமாக எல்லா கல்வி நிலையங்களுக்கும் இலவசமாக கொடுக்கணும். ஏன்னா நம்மை சுற்றி உள்ள சூழல் தாங்க சுற்றுச்சூழல், அதை ரொம்ப பத்திரமா பார்த்துக்கிட்டா தான் நம்மளே பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து எம்சி மேத்தா வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. இது பார்க்கும் அப்படின்னா எம்சி மேத்தா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு, அதில் என்ன சார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு தீப்பற்ற தொழிற்சாலை இருக்கும், அந்த தொழிற்சாலையில் இருக்கிற குழந்தை தொழிலாளர்களை நேரடியாக பயன்படுத்தக்கூடாது அந்த வேலைக்கு அப்படின்னு சொல்லிட்டு காம்பன்சேஷனும் வாங்கி கொடுத்துருப்பார். அது எந்த இயர் அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.